எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணுன்ற இந்த பையன் ரொம்ப நல்லா பாடினா போல். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. பாடுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கோரிக்கை வச்சார். எங்கள் ஊரில் வந்து தண்ணி சரியில்லை, கிணத்து தண்ணி தான் எடுத்து குடிக்கிறோம், அது வந்து உடம்புக்கு வந்து நிறைய நோய்கள்லாம் வருது, அந்த கிணத்துல கூட தண்ணி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசில் அம்மா வந்து இங்கே 2 குடம் மேலே 2 குடம்லாம் வச்சுக்கிட்டு தண்ணிலாம், ஏன்னா நாங்கள் இருந்தது தேசிய நகர், செரிய நகர் போய் எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப தூரம். அது அம்மா எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய அருமை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ பையனை பார்த்தோன்னே நான் டைரக்டர் சார் தான், டைரக்டர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பண்ணணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே பட்ஜெட் சொன்னார், இவ்வளோ ஆகும் சார். அது உடனே பண்ணிடலாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னோடனே இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இது நான் வந்து இந்த ஊருக்கு தண்ணி போட்டு கொடுக்குறது, ப்ளஸ் வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, நிறைய ஊர் மக்கள் கூட இங்கே வந்து அந்த தண்ணி குடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நான் இங்கே அந்த ப்ரோக்ராம்லேயே கேட்டிருந்தாங்க, நீங்களும் இந்த ஊருக்கு வரணுன்னு. ஸோ டைம் கிடைக்கல, இன்றைக்கி டைம் கிடச்சிது. வந்து பார்த்ததில் குருக்காம்பட்டி கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும், வயசானவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய இடத்துலேருந்து இந்த மாதிரி எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் தண்ணி வசதி இல்லை, பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன். விஷ்ணுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவர் இந்த கோரிக்கை வைக்கலைன்னா நான் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த ஊருக்கு இந்த நல்லது நடக்காது. ஸோ விஜய் டிவி டைரக்டர் சாருக்கும் உங்களுக்கும் மறுபடியும் இன்னொரு முறை நன்றி தெரியும். மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையாக வந்து தண்ணீர் இருக்குண்ணா. நிறைய கிராமங்களில் இதே போல் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் நீண்ட தூரம் போகிறாங்க. இதுக்கு வந்து இப்போ தன்னார்வலர் உங்களை போல ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்து நல்லாயிருக்கும்? இல்லைப்பா, இது வந்து தனிப்பட்ட, இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றான ஒரு அமைப்பை ஆரம்பித்து என்னால் முடிஞ்சு நம்ம சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது அரசியல் ரீதியாக எந்த விஷயமே நான் எங்கே போனாலும் பேசுறதில்ல. ஸோ அரசியலே நான் டச் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். அரசியல் கேட்கல, என்ன சார் படமா? ஒன்றும் இல்லை, இப்போ காஞ்சனா ஷூட்டிங் போயிட்டுருக்கு, காஞ்சனா 4 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பென்ஸ்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காலபைரவான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்ணுறேன். அந்த 3 படம் போயிட்டு. யார் சார்? சூப்பர் ஸ்டார் இல்ல, லேடி சூப்பர் ஸ்டார் அந்த படம் சொல்லிருக்காங்க. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபாலோவர். அதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை சார், இப்போ விஜயசாந்தி மேடம் தான் தெலுங்குல வந்து சூப்பர் லேடின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நயன்தாரா மேடம் கூப்பிட்றது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்போ வேணான்னு சொல்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.